ஆதிவாசிகள் தலைவர் ஊரவருகே திசாஹாமியின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்திய பின்னர் தம்பான ஆதிவாசி அருங்காட்சியக வளாகத்தில் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. அருங்காட்சியக வளாகத்தில் ஜனாதிபதியினால் வெள்ளி சந்தன செடி நாட்டப்பட்டது. ஆதிவாசியின் சமூகத்தினரின் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனை செய்வதற்காக விற்பனை கூடங்கள் நிர்மாணிக்க ஆரம்பித்தல் மற்றும் பாரம்பரிய அறிவு மற்றும் தேசிய வளங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இலங்கையில் முதல் ஆதிவாசி மூலிகை சவர்க்காரம் இதன்போது அறிமுகப்படுத்தப்பட்டது. புத்தசாசன, சமய மற்றும் கலாசார அலுவலர்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி உள்ளிட்ட அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷ் உள்ளிட்ட கனேடிய உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த ஆட்சி காலத்தில் பார்லமெண்டத்தில் பல சட்ட மூலங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். எமது விடயம் தொடர்பிலான புதிய சட்ட மூலத்தை கொண்டு வருவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. எமது பரம்பரையின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சட்ட மூலம் சட்டமாதிபர் திணைக்களம் வரை சென்றுள்ளது. அனைத்தும் முடியும் போது ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டது. தற்போதுள்ள பிரதமரிடம் சட்ட மூலம் தொடர்பில் பேசினோம். வரலாற்றில் முதல் தடவையாக எமது இடத்திற்கு வருகை தந்து ஜனாதிபதி ஒருவர் இவ்வாறான வைபவத்தில் கலந்து கொண்டிருந்தார். இது உலகிற்கு எடுத்துக்காட்டான விடயமாகும். எமது எதிர்காலம் சிறப்பாக அமையும் என நம்புகின்றோம். මන්දොයි කියන විශ්වාසය මේ ඇත්තෝ ළඟ තනේ තිබෙනවා. நீங்கள் ஒரு குழுவுடன் பாராளுமன்றத்துக்கு வந்து பிரதமர் உள்ளிட்ட அனைவரையும் சந்தித்து ஆதிவாசிகள் சட்டத்திற்கான பரிந்துரைகள் குறித்த அறிக்கையை உம்மிடம் வழங்கியிருந்தீர்கள். ஜனாதிபதியின் பரிந்துரைகளுக்கு அமைய சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கும் சட்ட வரைஞர் திணைக்களத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் சிக்கலான மற்றும் கவனமான பணியாகும். வாழ்க்கை போலவே இயற்கை போலவே சர்வதேச சட்டங்களுக்கு இணையாக நாடு என்ற ரீதியில் பல சர்வதேச நாடுகளை கருத்தில் கொண்டு இந்த சட்டமூலத்தினை மிகவும் நியாயமான மற்றும் விவேகமான முறையில் தயாரிக்க வேண்டும். அந்த நடவடிக்கைகள் மேலும் விரிவுபடுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என சுற்றாடல் அமைச்சர் உறுதியளித்தார்.